தமிழ் படித்தல் பயிற்சி பாடம் 5. ஓகேண்ணா, இந்த பாடத்துக்கு போகலாங்களா? போலாங்க. இது வந்து 3ஆம் கிளாஸ்ல வரக்கூடிய ஒரு பாடம்னா. சரி, நாம படிக்க ஆரம்பிக்கலாம். வீம்பால் வந்த விளைவு. வீம்பால் வந்த விளைவு. ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான். வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதற்கு வீரன் முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான். வணிகன் கண் அயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கட்டும் போது என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன். நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான். ஓகேண்ணா, அடுத்த பேஜுக்கு போவோம். வணிகனே வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன். இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான்.
வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான். நீதிபதி நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி வணிகன் ஊமை போல் இருக்கிறது. காதும் கேட்கவில்லையோ? பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா. அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது. அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது. உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான். ஓகேனா. வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை. நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை. தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள். உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள். மிகவும் நன்றி என்று கூறினான். ஓகேண்ணா. நீதி கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். ஓகேண்ணா. இப்ப இந்த கதையை நீங்களே படிக்க போறீங்க. ஓகேண்ணா. தலைப்பிலிருந்து படிங்கண்ணா. வீம்பால் வந்த விளைவு. ஓகே. ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். ஓகே. ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு
களைப்புடன் வந்தான். வந்த அவன். வந்த அவன் ஓகே. சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான். ஓகே. தனது குதிரையை அங்கிருந்த மரத்தில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். ஓகே. அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தில் ஓய்வு எடுக்க வந்தான். மரத்தடியில் ஓய்வு எடுக்க வந்தான். ஓகே. வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அதற்கு வீரன், முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றான். ஓகே. வணிகன் கண் அயர்ந்து விட்டான். வீரன் உணவு வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. ஓகே. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான். இதனை வணிகன் ஏற்றுக் கொள்ளவில்லை. நான் கட்டும்போதே நான் குதிரையை முரட்டு குதிரை என்றேன். நீ தான் என் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான். ஓகேண்ணா. அடுத்த பேராகிராஃப். ஓகே, நேர்லேருந்து படிங்கண்ணா. வணிகனே, வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான். வீரன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வணிகனோ பதிலெதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போல் இருக்கிறது, காதும் கேட்கவில்லையா? பலமுறை கேட்கவில்லையோ? பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல்
இருக்கிறானே என்றார். ஓகே. அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, ம் அவன் தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது. உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு எனக்கு கூறினான். ம் நான் தான் எனது குதிரையை வீர கூரை வீரக்குதிரை. எனது குதிரையை வீரக்குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன். ஓகே. எனக்கு கூறி முடித்தான். ஓகேண்ணா. வீரன் ம் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை. நீயே உனது குற்றத்தை ஒப்பு கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை ம் என்று தீர்ப்பு கூறினார். ஓகேண்ணா. நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, உங்கள் மேல்மையை நான் மேல்மையை இல்லண்ணா, மௌ அப்படின்னு மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள். ஓகே. உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள். ஓகேண்ணா. தீர்ப்பளித்தீர்கள். மிகவும் நன்றி என்று கூறினான். ஓகே. நீதி கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். ஓகேண்ணா. கதை அருமையா படிச்சுட்டீங்கண்ணா. அடுத்த கதைக்கு போலாங்களா? போலாம்.